அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது நீர்கொழும்பு போரதொட்ட அல்-ஃபலாஹ் கல்லூரியின் பெற்றோர்களே, பழைய மாணவர்களே மற்றும் நலன் விரும்பிகளே, இது உங்களுக்கான பதிவு. நான் கடந்த 2017 மார்ச் மாதம் முதல் இந்த வருடம் 2025 மார்ச் மாதம் வரை எமது அல்-ஃபலாஹ் கல்லூரியில் 8 வருடங்களாக சேவையாற்ற கிடைத்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சி தருகிறது. எமது அல்-ஃபலாஹ் கல்லூரியின் கேர்ள்ஸ் காலேஜ், பாய்ஸ் காலேஜ் பிரிப்படும் விவகாரத்தில் இந்த காணியை வாங்கும் சதகத்துல் ஜாரியாவான முயற்சிக்கு என்னாலான பங்களிப்பையும் செய்ய முனைகின்றேன். அல்-ஃபலாஹ்வின் கேர்ள்ஸ் காலேஜ் திட்டத்திற்கு என்னால் பண உதவி செய்ய முடியாவிட்டாலும் சிந்தனையினால் உதவி செய்து நானும் அந்த சதகத்துல் ஜாரியாவுக்கு பங்களிப்பு செய்ய உங்களுடைய கதைக்கு விரும்புகிறேன். காணி வாங்கும் இத்திட்டத்திற்காக 13 கோடியை தேட வேண்டிய ஒரு நிலைமையில் நாம் இருக்கும் இத்தருவாயில் 1 கோடியை மாத்திரம் எங்களால் சேர்க்கக்கூடியதாகவும், அதே நேரம் எமது ஊரின் 2 தனவந்தர்கள் 2 கோடியை 6 மாத கடனாகவும் வழங்கி 3 கோடிகளை உரிய நபருக்கு அட்வான்ஸாக வழங்கி இப்பொழுது காணியை ஒப்பந்த ரீதியில் ரிசர்வ் பண்ணப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே இன்னும் 12 கோடிகளை 6 மாதத்தில் சேர்க்க வேண்டிய ஒரு நிலையில் என்னுடைய இந்த சிந்தனை இதனை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். எனவே உங்களின் தகுதிக்கேற்ப, உங்களின் சக்திக்கு ஏற்ப சிறிய முயற்சியோ பாரிய முயற்சியோ, முயற்சியை நீங்களாகவே முன் வந்து, யாரும் உங்களை தேடி வர மாட்டார்கள், நீங்களாகவே முன் வந்து இந்த நன்மையான காரியத்தை நீங்கள் கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பின்னர் என்னால் இதற்கு எந்த உதவியும் செய்ய முடியாமல் போனதே என்று கை செய்தப்பட வேண்டாம். ஆம், இதோ நிதியை திரட்டிக் கொள்வதற்கான சில ஐடியாஸ்கள். இதோ இந்த பணத்தொகைகளை பெற்றுக்கொள்ள இலகுவான சில வழிமுறைகளை முன்வைக்கின்றேன். எமது ஊரில் சுமார் 4500 குடும்பங்கள் வாழ்கின்ற இந்த பிரதேசத்தில் 2000 குடும்பங்கள் மாத்திரம் ஒன்றிணைந்து, ஒரு குடும்பத்தில் 5 ஒன்றிணைந்து, ஒரு குடும்பத்தில் இருந்து தலா 25,000 ரூபாய் வீதம் 2000 குடும்பங்கள் ஒன்று சேர்த்தாலும் எங்களுக்கு சுமார் 5 கோடிகளை இலகுவாக சேர்த்துக். அதே போன்று இலங்கையில் பெரும் கோடீஸ்வரர்கள் இருக்கின்றார்கள், பாடசாலைக்காக அள்ளி இறைக்கக்கூடியவர்கள். இவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி, இவர்களோடு தொடர்புள்ளவர்கள் ஒரு 10 பேரை தேடி தலா 20 லட்சம் ரூபாய் தரக்கூடிய ஒரு 10 பேரை தேடினால் 2 கோடிகளை சேர்த்துக் கொள்ள முடியும். அதே போன்று எமது ஊரை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் தொழில் புரியக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆசிய நாடுகளில், ஐரோப்பா நாடுகளிலும் தொழில் புரியக்கூடியவர்களில் 100 பேரை அணுகி தலா 1 லட்சம் ரூபாய் அவர்களோட பெற்றுக்கொண்டாலும் எங்களுக்கு 1 கோடியை சேர்த்துக் கொள்ள முடியும். அதே நேரம் எமது ஊரோடு தொடர்பான உலமாக்கள் இருக்கின்றார்கள், அரபு மொழியில் பாண்டித்தியம் பெற்ற உலமாக்கள் இருக்கின்றார்கள், அரபு நாடுகளில் இருக்கின்ற அரேபியர்களோடு தொடர்புள்ளவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் 10 பேரை அணுகி தலா 20 லட்சம் ரூபாயை சேர்த்தாலும் எங்களுக்கு 2 கோடிகளை இலகுவாக சேர்க்க முடியும். இது இலகுவாக முடியும் என்று நான் குறிப்பிட்டதற்கு காரணம், எமக்கு தெரியும், எமது கிழக்கு மாகாணத்தின் எமது சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் ஒரு அரபியை சந்தித்து அவரோடாக 1200 கோடிகளை திரட்டி ஒரு யூனிவர்சிட்டியை, பிரமாண்டமான யூனிவர்சிட்டியையே சமூகத்துக்காக அமைத்திருக்கின்றார். அவருக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கும் பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். யாராவது சேர்ந்து அவரை போய் சந்தித்தாலும் அவரும் பல தொடர்புகளை உங்களுக்கு தர முடியும். அதே நேரம் எமது ஊரில் அரபிக் டூரிசம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் 20 பேரை மாத்திரம் சந்தித்து, இவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு 5 லட்சம் ரூபாய் தரக்கூடிய 20 பேரை சந்தித்தாலும் 1 கோடியை இலகுவாக பெற்றுக்கொள்ளும். ஆம், இன்னும் ஒரு இறுதியான வழிமுறையும் இருக்கின்றது. அதுதான் எமது ஊர் அரசியல் பிரமுகர்கள் ஊடாக இலங்கையில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அவர்களுடைய தொடர்பில் இருக்கும் இவர்களில் 10 லட்சம் தரக்கூடிய 10 பேரை சந்தித்தாலும் 1 கோடியை பெற்றுக்கொள்ள முடியும். இது இப்பொழுது அரசியல் சூடு பிடிக்கும் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். சென்ற வாரம் இடம்பெற்ற மனதை உருக்கக்கூடிய இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். எங்களை போன்ற பெரியவர்களுக்கு முன்மாதிரியாக ஒரு சின்ன சிறுவன், அதுதான் நாங்கள் இவ்வளவு பெரிய நாங்கள் என்ன செய்தோம் என்று எங்களை சிந்திக்க தூண்டிய ஒரு சம்பவம் தான். என்னவென்றால், இம்முறை பெருநாள் காசை சேகரித்த ஒரு சின்ன சிறுவன் 2100 ரூபாவை கொண்டு வந்து அதிபரிடம் கொடுத்து, சார், காணியை வாங்குவதற்கு என்னுடைய பங்களிப்பும் இது என்று சொல்லி கொடுத்திருந்தார். நிச்சயமாக அந்த குடும்பத்தை ரப்பு அல்லாஹ் தஆலா கோடீஸ்வர குடும்பமாக மாற்ற வேண்டும் என்று கேட்பதோடு அந்த சிறுவனை இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் காபாவில் அல்லது மதீனாவில் இமாமாக வரக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். இன்னும் சொல்ல போனால் எம்பசிகள் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இன்னும் நான் கூறாத இன்னும் பல திட்டங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும். இருந்து வேலையில்லை, உள்ளத்தில் இருந்து வேலையில்லை, மனதில் இருந்து வேலையில்லை, வெளிப்படுத்துங்கள். அவசரமாக நன்மையை கொள்ளையடிக்க உங்களால் முடிந்ததை நீங்கள் முன் வாருங்கள். இல்லாவிட்டால் நிச்சயம் ஒரு நாள் கை செய்யப்படுவீர்கள். என்னால் இதனை செய்ய முடியாமல் போச்சே, என்னால் இருக்கின்ற ஒரு தொடர்பை கொடுக்க முடியாமல் போச்சே, என்னால்
தூண்டுதலை, குடும்பத்திற்கான தூண்டுதல், பழைய மாணவர்களுக்கான தூண்டுதல், வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கான தூண்டுதல், உலமாக்களுக்கான தூண்டுதலை கூட நான் செய்யவில்லையே என்று நீங்கள் நிச்சயமாக வருத்தப்படுவீர்கள். உங்களுக்கு தெரியும், காலகாலம் பழைய மாணவர்களில் முன்னர் மிக மிக ஆர்வத்தோடு செயற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தில் இறங்கி வேலை செய்தவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று எமது நலன் விரும்பிகளாக காலத்திற்கு காலம் அல்ஃபலாவோடு இணைந்தவர்கள் இருக்கின்றார்கள். உங்களை அழைப்பார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், எதிர்பார்க்கவும் வேண்டாம். உங்களுக்கு தேவையான இந்த நன்மையை நீங்களாகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். முன்வாருங்கள். இந்த தருணத்தில் உண்மையில் நாங்கள் வேறுபடக்கூடாது. நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். நாங்கள் பாசிட்டிவாக சிந்திப்போம். ஏனென்றால் இந்த நேரத்தில் தான் எமது ஊரில் 3 பள்ளிவாசல்களிலும், பெரிய பள்ளிவாசல், தக்கியா பள்ளி மற்றும் சென்ட்ரல் பள்ளிகளிலும் ப்ராஜெக்ட் ஆரம்பித்து நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களுடைய இந்த காணி குழுவானது ஒரு முடிவுக்கு வருவோம். எங்களுக்கு 13 கோடியை விட கூடுதலாக கிடைத்தால் அந்த கூடுதல் தொகையை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு கொடுப்போம். பள்ளிவாசலுக்கு சில நேரம் அவர்களுடைய ப்ராஜெக்டுக்கு மேலதிகமாக சேர்ந்தால் தந்தவர்களுடைய அனுமதியை பெற்று அதனை பாடசாலைக்கு கொடுப்போம். நாங்கள் வேறுபடாமல் ஒன்றிணைவோம். ஒன்றிணைந்து பயணித்தால் நிச்சயமாக முன்னேற முடியும். அடுத்த இன்னொரு விடயம் தான் மிக மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் முயற்சி எங்களுடையது. இன்ஷா அல்லாஹ் இந்த 6 மாதத்துக்குள் எங்களால் இதனை நிறைவேற்ற முடியாது போனால் நாங்கள் பெற்ற அனைத்து காசையும் சரியாக உரியவர்களுக்கு மேல் அளிப்பது என்ற உறுதியை இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்வோம். அதே போன்று இன்னும் ஒரு உறுதி ஒன்றை நாங்கள் ஊழவர்கள் எல்லோரும் இணைந்து, பள்ளி பாடசாலை சமூகம் இணைந்து ஒரு நிலைமைக்கு வர வேண்டும். எழுத்து மூலம் வர வேண்டும். காரணம் என்னவென்றால் காலம் மாறக்கூடியது. இப்பொழுது எமது ஊரிலே வாழுகின்ற அதிபர் ஊரின் சொந்த பிரதி அதிபர் இருக்கின்றார்கள். இன்னும் 10 வருடத்தில் இவர்கள் இல்லாமல் போகலாம். வேறு அதிபர்கள் வரும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த கேர்ள்ஸ் காலேஜ், பாய்ஸ் காலேஜ் சிந்தனை இல்லாவிட்டால் எதிர்வரும் காலங்களில் கூட இந்த கேர்ள்ஸ் காலேஜ் ஆனது கேர்ள்ஸ் காலேஜாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக உயிரோடு இருக்கின்ற நாங்களும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எங்களுடைய சந்ததிகளுக்கும் தெளிவாகவும் ஒரு வசியத்தாகவும் இருக்கும் விதத்தில் நாங்கள் இது கேர்ள்ஸ் காலேஜாக மாத்திரமே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் காலகாலமாக இதனை நடைமுறைப்படுத்த எழுத்து வடிவில் ஒரு ஆவணத்தை தயாரித்து நாங்கள் ஊரில் பாதுகாத்து வருவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த இன்னொரு விடயம் தான் எங்களுக்கு அண்மையில் உள்ள பாடசாலை அல்ஹிலால் பெரியமுல்லை போரத்தொட்டை என்பது இணைந்து இருக்க வேண்டிய ஒரு ஊர். ஏனென்றால் நாங்கள் இணைந்து செயற்பட்டால் நிச்சயமாக இந்த பாடசாலை இரண்டையுமே முன்னேற்ற முடியும், 2 ஊரையுமே முன்னேற்ற முடியும் என்று கூறி வருகின்றேன். எனக்காகவும் அல்லாஹ் தாலா என்னை மன்னித்து அருள்பாலிக்க வேண்டும் என்று உங்களுடைய பிரார்த்தனையில் என்னை சேர்க்குமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.